ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான அப்டேட் தான் மக்கள். அப்படி என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டி தனுஷ் இருக்காருல்ல, அவரோட லைனப் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் போகும் போல அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய லைனப் வச்சிருக்காரு. அவரும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிந்தி படம் ஷூட் முடிஞ்சு மக்கள், அந்த ஷூட் முடிச்சுட்டு அது டப்பிங் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அடுத்து அவரோட இட்லி கடை ஒரு டேரக்ஷன் எழுதியாச்சுல, நம்ம டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் அவரோட டேரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் நம்ம ராஜ்கிரண் சார் இவங்களாம் நடிச்சிருக்காங்கல்ல, அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படியே சைடில் போயிட்டு இருக்கு. இட்லி கடை வந்து ஆடியோ ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரிகமா வாங்கியிருக்காங்க மக்களே. அடுத்து வேற என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனப் வந்து பெருசாக இருக்குது. வாரிசு செல்வராஜ், அதுக்கப்புறம் அப்துல் கலாம் பயோபிக், அதுக்கப்புறம் நம்ம இளையராஜா பயோபிக், அதுக்கப்புறம் வேற யாருக்கா வெற்றிமாறன், இந்த மாதிரி ஒரு படச்சென்று இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லைனப் வச்சிருக்காரு. இப்போ என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ வந்து இட்லிக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படி சைடில் போக 90 days ஷூட் வந்து நம்ம போர்த்தல் டேரக்டர் இருக்கார்ல விக்னேஷ் ராஜா, அவர் கூட அடுத்த படம் ஷூட் போக போகிற மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு. அது கூட இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு அதே கையோட கரெக்டாக ஜேனில் நம்ம இவர் இருக்கார்ல ஹெச் வினோத், அவர் வந்து கரெக்டாக ஜேனில் வந்து ஜனநாயகன் ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிரும். ஜேனில் வந்து படம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹெச் வினோத் வந்து ஹெச் வினோத் கூட ஜாயின் பண்ணி பார்க்குற மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு மக்கள். அதுக்கடுத்து அவர் என்ன பண்ண போகிறோம் தெரியல. இது வரைக்கும் நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைமையில் இடையில யாராச்சும் கூட டேட் மாறுதா, வேறு இடையில சம்திங் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாரு, நான் புதுசாக டேரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரான்னு தெரியல மக்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது யார் மியூசிக் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணுறாரு. நம்ம சவுண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் அவங்க தான் மக்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷோட லாஸ்ட் குரூப்பே நல்லா இருந்துச்சு. ஒரு 3 hours மூவி கொஞ்சம் லென்த் எனக்கு லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு மக்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இட்லி கடை எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் விக்னேஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி ஜானர்னு தெரியல.